கோலம் போட தெரியாதவங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி கோலத்தையே போடலாம். இது வந்து அரிசி மாவு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த மாவை ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நான் ஃபேப்ரிக் க்ளூ டப்பாவை எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபெவிகால் இல்லை ஆயில் கேன் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லிக்விடை ஃபுல்லாக இதில் ஊற்றியாச்சு. நானும் இதை ஃபஸ்ட் டைமாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக வருது. வாசலில் கூட உங்களுக்கு கோலம் போட்டு காமிக்கிறேன். இது சக்ஸஸ் ஆச்சுன்னா இந்த மெத்தடை நீங்கள் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்கள் அம்மாலாம் கோலம் போடும்போது பச்சரிசியை நினச்சி அதை வெயிலில் காய போட்டு அதை பவுடர் பண்ணி வேணுங்கிறப்ப இந்த மாதிரி கலந்து துணியை யூஸ் பண்ணி போடுவாங்க. இல்லை அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக நினச்சி வச்சு அதை மிக்ஸி ஜார்லேயே வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அரைச்சி அதில் கோலம் போடுவாங்க. இப்போ யார் எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப ஸ்மார்ட்டாக செய்கிறது பழக்கம் ஆயிடுச்சுல்ல, அதனால தான் நான் கூட இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால நான் அரிசி மாவு கூட கடையில் கிடைக்கிற ரெடிமேட் மாவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சக்ஸஸ் ஆகிருக்கு.